நடிப்பில்லாத நாடகம் இல்லை, துடுப்பில்லாத படகு இல்லை, போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை. இந்த எழுச்சி பாளையமால் மக்கள் இல்லாமல் நமக்கு இந்த பட்டி மன்றமே இல்லை என்பதை அழகாக நிரூபித்துக் கொண்டிருக்கும் ஆண் சிங்கங்களுக்கு பெண் தங்கங்களுக்கும் ஒரு பணிவான வணக்கத்தை சொல்லி நடுவர்களே, இந்த உலகத்துல எதை தொட்டாலும் கேட்பாங்க காசு. எழுச்சி பாளையம் மக்கள்னாலே சபா மாசுங்க சார். நீ முதல்ல பேசுங்க சார். நடுவர்களே, நீங்க என்ன சாதாரண நடுவராங்க? அப்புறம் என்ன ஸ்பெஷல் மசாலா தோசை நடுவராங்க? இல்ல கொஞ்சம் பெப்பர் கூட சேர்த்துக்கங்க சார். அது ஆஃப் ஆயில்ல போடுவாங்க. முட்டை தோசையிலயும் போடலாம் சார். பேசுங்க முட்டை. நடுவர்களே, உங்களை பத்தி 4 வரி கவிதை எழுதிட்டு வந்திருக்கேன் சார். அந்த கவிதையை சொல்லும்போது இங்க இருக்க ஆண்கள் பெண்கள் தேர்ந்து எப்படி கைதட்டு பறக்கும் பாருங்க. நீங்க சொல்லு பாப்போம். உண்மையிலேயே நடுவர் சாதாரண நடுவர் இல்லங்க. நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா. ஜில்லுன்னு பேசுவதில் நீங்கள் ஒரு ஜிகர் தண்டா. தாகம் தணிப்பதில் நீங்கள் ஒரு ஃபேண்டா. உங்களை போல நடுவர் இந்த தமிழ்நாட்டுல உண்டா? அந்த எதிரணிக்கு தீர்ப்பு சொல்ல நீங்க என்ன மண்டா? நீ ஊரா சாப்பிட்டு ஆயிட்டா குண்டா. நீ ஒரு அன்னதானம் போட்ட அண்டா. நடுவர்களே, என்னை கருப்படு மட்டும் சொல்லாதீங்க. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு நடுவர் அவர்களே. அப்படி பின்னாடி வச்சு கொஞ்சம் என்ன பேச்சு? எதிரணில இருந்து வந்து 2 பேரும் குடும்பத்தின் தூணாக இருப்பது தாய் தாயின்னு பேசுனாங்கல்ல நடுவர் அவர்களே. உண்மையிலே இந்த மின்சாரம் இல்லைன்னா வீடு மட்டும்தான் இருட்டா இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் தாரம்னு ஒருத்தி இல்லைன்னா உங்க வாழ்க்கையே இருட்டா போயிடும். அதனால நாங்க யூபிஎஸ் பேசி வச்சுக்கோம். ஒரு பெண் பந்தக்கால் போட்டு வந்தாதான் சார் நீங்க எல்லாம் சொந்த கால்ல மண்டபத்துல கல்யாணத்தை முடிக்கிறோம். கல்யாணம் முடியாத வரைக்கும் நீங்க எல்லாம் சாதாரண மனுஷன். எங்களை திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் குடும்பத்துக்கு கூட புருஷன். நான் புருஷன், நீ யாரு புருஷன்? அது குளிக்கிறாரா லூசு போல. பொண்டாட்டி மாத்தி சொல்றாமா. உண்மையிலே சார், தாரம்னா அன்பு, தாரம்னா பண்பு, தாரம்னா ஒரு தெம்பு. அவங்கள நம்புங்க, வாழ்க்கையில உருப்பிடுவீங்க. ஆமா, உருப்பிடுவோம். அப்படி தாரம் குடும்பத்துக்குள்ள வரும்போது வாழ்க்கை எப்படி தூணா மகிழ்ச்சியா இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கும்? உண்மையிலே சார், தாரம் குடும்பத்துக்கு வரும்போது சார் மகிழ்ச்சியா இருக்கு வாழ்க்கையில. உண்மையிலே பாருங்க, இவங்க தாய் தான் அன்பானவங்க, பண்பானவங்க, பாசமானவங்க. அப்புறம் ஏன் ஒரு 25 வயசு வந்தோடனே ஒரு ஜாதகத்தையும் போட்டோவையும் தூக்கிக்கிட்டு உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா, உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா, உங்க வீட்டுல பொண்ணு இருக்கான்னு ஏங்க வீடு விடா போய் அலையிறீங்க? மாப்பிள்ளதான் பொண்ணு வீட்டுக்கு வந்து அலையுவான். பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு வராது. வரமாட்டோம் சார். ஏன் தெரியுமா? ஏன் சார்? பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளை வந்து அலைகிறான். ஆமா, எப்போதுமே வெட்டுப்படுற கிடா கோயிலுக்கு தான் போகும். சாமி இங்க கிடாக்கிட்ட வராது. கிடாயா போய்தான் கோயில் வெட்டு போட்டு திருப்பி அந்த கதை தான் எங்க. ஆனா உண்மையிலேங்க சார், உங்களுக்கு எல்லாம் திருமணத்துக்கு முன்னாடி உங்க அம்மா முந்தானைய பிடிச்சுக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எல்லாம் என்ன பேரு? அப்படியே ஊதாரியா சுத்திக்கிட்டு இருக்கிறதுனால ஊதாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே நாதாரி பையன் அப்படின்னு ஒவ்வொரு வித்தியாசமா பேரு சொல்லுவாங்க. ஆனா எங்களை திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாம் என்ன பேரு? குடும்ப தலைவர், கணவர், புருஷர், இத்தனை எங்க இருந்து வந்துச்சுன்னு கேக்குறேன். அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன? ஃபேமிலி மேன். ஃபேமிலி மேன். அது ஃபேமிலி மேன் இல்ல, ஃபேமிலி மேன் தான். தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க போயிட்டு காசு ஊத்தாம கடத்தரவுல ஃபேமிலி முடிச்சுட்டு தெரியுமா? அதனாலதான் உங்களுக்கு ஃபேமிலி மேன் பேர். சார் அப்படியெல்லாம் முடிவு பண்ணாதீங்க. உண்மையிலே எனக்கெல்லாம் திருமணமான புதுசுல சார் 35 வருஷம் இருக்குமா? ஆமா, இங்க கேட்டாங்க 35 45 எழுதி கொடுத்தா காசு கொடுப்பாங்க. உண்மையில அத்தனை வருஷம்லாம் எனக்கு கிடையாது. எத்தனை வருஷம் அதெல்லாம் சொல்ல முடியாது. எனக்கு திருமணமான புதுசுல சார் எங்க அப்பா என்னை வாடினே கூப்பிட மாட்டாரு சார். எல்லாம் கல்யாணம் ஆன புதுசுல வளருவான். என் செல்லம் என் சுச்சு சுச்சும்பா.
டீ வாங்கி கொடுக்க மாட்டான், ஜூஸ் வாங்கி கொடுப்பான். குடி உடம்பு குளிச்சு ஜூஸ் ஜூஸும்பான். அப்புறம் ஒரு உள்ள உறக்கட்டும் ஒரு மோட்டா கூட வாங்கி தர மாட்டான். என் குடும்பத்தை தின்னே திக்கிறப்பா. கல்யாணம் பண்ண உடனே ஜூஸு ஜூஸும்பா, ஒரு உள்ள வந்தா லூசு லூசும்பா. உன் புள்ளி என்ன திட்டானா? ஆனா உண்மையில சார் எங்க அத்தா ஏன் தெரியுமா என்னைய வாடின்னு கூட மாட்டாரு? ஏன் தெரியுமாங்க சார்? என் முகம் வாடி போயிருமா சார், அதனாலதான். பொறுமை சார், பொறுமை பொறுமை. தப்பு நடிச்ச மூடி கலந்து ஊதிச்சுன்னா என்ன பண்றது சார்? மூடி கலந்தா என்ன பண்றதுங்கிற நீ என்ன சொல்ற? மூளை அவனுக்கெல்லாம் கலங்காது, இருக்கிறவங்களுக்கு தான் கலங்கும். சார் சார் நான் மூடி கலந்துருங்கிறேன், நீ மூளை கலங்கிருங்கிற. இவன் மூளை கலங்கிருக்கிறாங்க. ஏன்டா அந்த பாடுபடி தெரியும்? அப்படி அடிச்சா உட்கார்ந்து கிடக்குல. சார் அடிச்சுக்க வேண்டியது ஏன் புருஷன், இங்க ஏன் ஆளால அடிச்சுக்கிட்டு கிடக்குறீங்க? மூலம் உனக்கு அவன் சிரிக்காது சிரிக்காது சிரிக்காது. சாரி உண்மையில சார் அப்பா வீட்டுல இருக்கும்போது சரியா தப்பா நான் செய்கிறது, சரியா தப்பா நல்லது எது கெட்டது எது தெரியலையப்பா, எனக்கு புரியலையப்பா. சரியா தப்பா. உண்மையில சார் எப்பவுமே நாங்க தாரமெல்லாம் எங்க அப்பா வீட்டுல இருக்கும்போது பண்பாடோட வளர்த்திருப்பாங்க எங்களை. எங்க அப்பா வீட்டுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா எந்த ஒரு காஃபி டீனாலும் சுட சுட குடிப்பேன் சார். ஆனா என்னைக்கு எங்க அத்தால திருமணம் முடிச்சனோ அன்னையில இருந்து எந்த ஒரு காஃபி டீ என்னாலும் அப்படி ஆத்தி 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 ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு அப்புறம் தான் சார் குடிப்பேன். அத்தான் நெஞ்சுக்குள்ள இருக்காரு, அவருக்கு சுற்று முள்ளக்கா அப்படின்னு ஒரு நல்ல எண்ணம் தான் சார். பரவாயில்லடா, சுருக்கி போய் சொல்லுவோம், ஜோக்குல பாதியை சொல்லிட்டு பாதியை வச்சுட்டா. பரவாயில்லையா, எவ்வளவு திறமையானாலா இருக்க. உண்மையே சார் இங்க பாருங்க, எங்க பெண்கள்லாம் அழகா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்கல்ல. இவ்வளவு தூரத்துல உனக்கு கண்ணு நல்லா வதங்கிது. ஏன் எனக்கு இடம் சார் உனக்கு பகல்ல பசுமாடு தெரியாது. உண்மையிலே சார் இங்க பாருங்க, எங்க பெண்கள்லாம் மகாலட்சுமி மாதிரி இருக்காங்கல்ல. உண்மையில ஏன் தெரியுமா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க? அப்படி அழகா நாங்கெல்லாம் மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போட்டுக்கிறோம். ஏன் தெரியுமா நாங்க மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போட்டுக்கிறோம்? கட்டுன புருஷன் தான் எங்களுக்கு மேட்சா இல்ல, போட்டுக்கிற ட்ரெஸ் தான் கொஞ்சம் மேட்சா இருக்கட்டுமே தாங்க. நாங்க ஆம்பளை ஏன் தெரியுமா மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போடுறது இல்ல? ஏன் கட்டுனதும் மேட்சா இல்ல, கட்டிக்கிறதும் மேட்சா இல்ல, நாங்க வாட்டில போயிட்டே இருப்போம். இவ்வளவு பேச்சு பேசுனாங்கல்ல ரெண்டு பேரும், தாரம் சரியில்லை, தாரத்தை பத்தி எவ்வளவு குறை சொன்னாங்க. உண்மையிலே தாரத்தை பத்தி வீட்டுல ஒரு நாளைக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இவங்கள ரெண்டு பேரும் எத்தனை டீ சார் போட்டு கூப்பிடுறாங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பொண்டாட்டிய பார்த்து ஏய் பேஸ்ட் கொண்டாடி, பிரஸ் கொண்டாடி, துண்டு கொண்டாடி, இட்லி கொண்டாடி, சட்னி கொண்டாடி எத்தனை டீ போடுறாங்க. என்னைக்காவது தார நாங்க தான் சார் அப்படி சொன்னமா சார் நாங்க அப்படி சொல்ல மாட்டோம் சார். அப்படி பண்பாட்டோட குடும்பம் பண்றவங்க மனைவி தாரங்கிறவங்க. உண்மையிலுமே நிலையான அன்புக்கு பிரிவில்லை சார். சொல்லாத சொல்லுக்கு அர்த்தம் இல்லை, தேடும் பாசத்துக்கு தோல்வி இல்லை. உண்மையான ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு தார வரும் பொழுது வாழ்க்கை எப்படி தெரியுமாங்க சார் இருக்கும்? எப்படி இருக்கும்? பூ மாலையில் ஒரு மல்லிகையா இருக்கும் சார்.
நீங்க இப்ப பட்டிமன்றத்துல 600 தானே இப்ப பட்டிமன்றம் பேசிருக்கீங்க. ஆமா சார். நம்ம டீமுக்கு வந்துட்டீங்கல்ல, சரிங்க சார். 300 பேசுவீங்க என்னமா வருஷத்துக்கு. நன்றிங்க சார். அந்த அளவுக்கு டெவலப் ஆவீங்க. நன்றி. நீங்க 100 வயசுக்கு மேல வாழணும்னு என் மக்கள் சார்பா வாழ்த்துறோம். நன்றிங்க சார். நீ எத்தனை வயசுல வாழணும் புருஷன் போய் கேளு. நான் இருக்கும் வரை நீ வாழ்வாய். எனக்கு அப்புறம் லேட்டாவா உன்னை எல்லாம் கூட்டிட்டு போக முடியாது. பாஸ்போர்ட் இல்ல, விசா போட முடியாது. நீ அவரோட சேர்ந்து வா. நீங்க எல்லாம் உன்ன வாங்க. டேய் நீ என்னோடவே வந்துரு. இங்க ஆள் தேவைப்படுது. நம்ம அங்க கூட்டிட்டு போவோம்டா. திருவங்கடத்தை கூட்டுவா மறந்துறாங்க. அவனுக்கு கெழுத்து விட்டேன். ஹலோ சார், உண்மையிலே சார் ஒரு குடும்பத்துல தூணா இருப்பது என்னைக்குமே தாரம் தாங்க சார். உண்மையிலே மனைவிக்கு தாரத்துக்கு மனைவிக்கு எல்லாம் ஒரு பேர் இருக்கு சார். மனைவிக்கு தாரம்னு ஒரு பேர் இருக்கு சார். ஏன் தெரியுமா மனைவிக்கு தாரம்னு ஒரு பேர் இருக்கு? அப்படி நாங்க கல்யாணம் ஆகி வந்த உடனே குடும்பத்துல அப்படி அன்பை தாரோம், பண்பை தாரோம், பாசத்தை தாரோம், கணவனுக்கு முத்தத்தை தாரோம், குழந்தை குட்டிய பெத்து தாரோம். அதனால எங்களுக்கு தாரம்னு ஒரு பேர். உங்களுக்கு ஏதாவது மனைவிக்கு அதனாலயே தாரம் பேர் வச்சான்? ஆமா. ஏன் தெரியுமா மனைவிக்கு தாரம் பேர் வச்சான்? ஏன் சார்? இப்ப சொல்றேன், நீ குறிச்சுக்க. உங்களை கல்யாணம் பண்ணக்கு அப்புறம் எங்க அப்பா அத்தால விட்டு தாரம், எங்க அண்ணன் தம்பியை விட்டு தாரம், எங்க அக்கா தங்கச்சியை விட்டு தாரம், கடைசியில கடையில போய் தாரம், ட்ரிபிள் எக்ஸ் ரம், டைமண்ட் ரம். அதனால உங்களுக்கு பேர் தாரம். ஆனா உண்மையிலேங்க சார், நீங்க என்னதான் பேசினாலும் கூட ஒவ்வொரு கணவனுக்கு பாதுகாப்பு மனைவி நாங்க தானே சார். எப்படி சொல்றீங்க? உண்மையிலே நீங்க தனியா டூ வீலர்ல போங்க, காவல்துறை என்பவர் வழிமறிச்சு நிறுத்துவாங்க. நிப்பாட்டு, ஆர்சி புக் இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கா, ஹெல்மெட் இருக்கா, மாஸ்க் இருக்கான்னு இப்படி 1008 கேள்வி கேட்பாங்க உங்களை. அப்படி என்ன மாதிரி அழகான மனைவியை மரியாதை அழகான இல்ல அகலமான வார்த்தை திருத்தம் தேவை. உண்மையிலே என்ன மாதிரி மனைவிய பைக்ல அழைச்சிட்டு போனா எந்த ஒரு காவல்துறை என்பரும் வழிமறிச்சு நிறுத்த மாட்டாங்க சார். ஒவ்வொரு கணவனுக்கு பாதுகாப்பே மனைவிமார்கள் நாங்க தான் சார். எப்படி சொல்றீங்க? அதான் சார், டூ வீலர்ல நாங்க போனா காவல்துறை என்பவர் வழிமறிச்சு நிப்பாட்டுவாங்க. நீ வேற எப்படி நிப்பாட்டுவான்? நான் போனேன் நேரத்தை என்னை நிப்பாட்டினார். ஆர்சி புக் எடு, லைசன்ஸ் எடுனார். நான் உமாநாத் குரூப்னு அப்ப எல்லாத்தையும் எடுறா, வண்டி எடுறான்ட்டா. அந்த நேரம் ஒருத்தன் பொண்டாட்டியோட போனா விட்டுட்டா. நான் கேட்டேன், சார் தனியா வந்தா பிடிக்கல, பொண்டாட்டியோட கொண்டு விட்டீங்களே ஞாசான்னு கேட்டேன். ஒண்ணு இல்ல தம்பி, அவனே ஒரு கிரகத்தோட போய்கிட்டு இருக்கேன், நம்மளுக்கு இன்னும் ஒரு கிரகத்தை இருக்கா, இப்படிதான் போடான்னு சொல்லி. ஆனா உண்மையிலேங்க சார், நம்பிக்கை இல்லாத இடத்தில் அன்பு இருக்காது சார். அன்பு இல்லாத இடத்தில் சந்தோஷம் இருக்காது. சந்தோஷம் இல்லாத இடத்தில் உங்களுக்கு வாழ்க்கையே இருக்காது. அப்படி நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஒரு தாரம் எப்படி தெரியுமா கொடுப்பா? எப்படி கொடுப்பா? பால் வண்ணம் பருவம் கண்ட மாதிரி கொடுப்பா சார். பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் வெளிகள் கண்டு பால் வண்ணம் நான் கண்டு பாடு வண்ணம் வெளிகள் கண்டு பால் வண்ணம் நான் கண்டு பாடு. உண்மையிலே சார் எங்க அத்தா மாதிரி பாசக்கார மனுஷனை பார்க்க முடியாது. அப்படியா? ஆமாங்க. காலையில 7 மணிக்கெல்லாம் தூங்கி டானி எந்திரிச்சிருவாரு சார். அப்பதான் தெளியும் போல இருக்கு. எந்திரிச்சோடனே என் முகத்துலதான் முழிக்கணும்னு ஆசைப்படுவேன். அப்படி 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தங்க குட்டி கண்ணு தெரியாது என்னத்தான் சார். எங்க மாமியார் சொல்லுவாங்க, பன்னி குட்டியை தங்க குட்டிக்கு நம்புற. அந்த அம்மா கண்ணு நல்லா தெரியும் போல இருக்கு. உண்மையிலே சார் அத பத்தி நான் கேர் பண்றது இல்ல சார். நீ கேரே பண்றது இல்லையே. எங்க கூந்தலத்துக்கு முன்னாடி கூட பாப்போம். ஏன் சார் இதுக்கு என்ன சார் குறைச்சல்? என்ன இருக்கு குறைச்சலுக்கு? உங்க கூந்தல பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிற கட்ட பிரச்சனையே இருக்கு. அது பிசுறு அடிச்சு போய் கிடக்கு.
உண்மையில சார் தங்க குட்டி என்னன்னா அப்படியே ஜிங்குன்னு அத்தா முன்னாடி போய் நின்னு யாத்தான் டெய்லி காலையில என் முகத்திலேயே முழிக்கிறீங்களே அவ்வளவு பாசமானு கேட்டேன். அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னாருங்க. என்ன சொன்னாரு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உன்னைய உத்து பார்த்தேன் இருட்டா இருக்கு, இந்த விடிய நெருப்பு அடுத்து தூங்கிறேங்கிறாரு. இதுக்கு பேர் தான் விடியாமூஞ்சிங்கிறது. ஹலோ, என்னதான் நான் விடியாமூஞ்சியா இருந்தாலும் கூட எங்க அத்தா வாழ்க்கை விடிகிறது ஒரு மனைவி தாரம் என்னால. எப்படிமா? எப்படி தெரியுமா சார் விடிய? என்னை விட்டு ஓடி போக முடியுமா? தெரியுமா தெரியுமா? உண்மையிலே நடுவரவங்களே ஒரு குடும்பத்துல கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வந்துருதுங்க சார். ஒரு குடும்பத்துல கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வந்துருது. எனக்கு வேணாம், பாட்டு பாப்பமான்னு பார்த்தோம். உண்மையிலேங்க சார், ஒரு குடும்பத்துல கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க சார், அத தான் பெத்த புள்ள வந்து அந்த அப்பா அம்மா சண்டையை சமாதானப்படுத்தும். அந்த சைத்தானாலதான் சண்டையே வந்திருக்கும். உண்மையிலே சார், எனக்கு எங்க அத்தானுக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னை சமாதானப்படுத்துறதுக்காண்டி அழகா அப்படி பீச்சுக்கு கூட்டிட்டு போவார். அப்படி பீச்சுக்கு கூட்டிட்டு போய் அப்படியே அவர் மடியில என்னை சாய வச்சு என் தலைய வருடி விட்டு இந்த நூடுல்ஸ் மண்டையவா 4 வரி கவிதை சொல்லுவார் பாருங்க. அந்த வானம் தெரியவில்லை, அந்த நிலவு தெரியவில்லை, அந்த கடல் அலைகள் கூட தெரியலடி செல்லம் அப்படின்னாரு. உடனே நான் கேட்டேன், அவ்வளவு அழகா இருக்கனா தான் அப்படிங்கிறேன், அவளை அகலமா எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு போயிட்டு அப்படின்ட்டு. எனக்கு இந்த பக்கம் இருந்த ஆளுகளே இப்ப தெரியலையே. என்னதான் குடும்பத்துல சிறு சிறு ஊடல்கள் இருக்கும்போது அந்த குழந்தை அந்த அப்பா அம்மா சண்டையை எப்படி சமாதானப்படுத்தும் சார்? அதுதான் மகிழ்ச்சி சார் வாழ்க்கையில. பூங்காத்து திரும்புமா
ஏன் பாட்டு விரும்புமா பாராட்டு மடியில் வச்சு தாளாட்டு எனக்கு ஒரு தாய்மடி கிடைக்குமா பூங்காட்டு திரும்புமா ஏன் பாட்டு விரும்புமா அடி நீதானா அந்த குயில் யார் வீட்டு சொந்த குயில் ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி பறந்தடி உறவிந்தா உண்மையிலே நல்லா ரசிக்கிறீங்க, நல்ல ஆடியோ. 1985 வந்த படம் முதல் மரியாதை. முதல்ல இன்னைக்குதான் நான் அந்த பாட்டை மேடையில பாடியிருக்கேன். உங்கள் அன்போடும் ஆதரவோடும் உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கு. எலச்சி பாளையத்துல முத பாடியிருக்கோம் சார் அந்த பாட்டு. ஆமாமா சார். சில இடத்துல எல்லாம் முதத்தோட பாடுவோம், அதோட பாடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கோம். ஆனா இங்க ரசிக்கிறீங்க. முதல் மரியாதையில அவர் சிவாஜி கணேசன் ராதாவுக்கு பாடுவார். ராதா யாருன்னு தெரியாம பாடுவாரா? ராதா தெரிஞ்சுதான் பாடுவார். அதுல என்ன வரி வருது? எனக்கு ஒரு தாய்மடி கிடைக்க மாட்டாங்க. என்ன பொண்டாட்டி மடின்னு கேட்காரு. தாரத்துக்கிட்டே தாய்மொழி கிடைக்குமான்னு தான் கேட்கறான். ஆமா தெரியுதா? பூங்காத்து திரும்பினா அங்க போய் திரும்பிக்கிட்டு நீ முடிச்சு உட்காரு, அடுத்து பின்னாடி சாமி கும்பிட்டான். உண்மையிலே சார், ஒரு குடும்பத்தின் தூணாக இருப்பது என்றைக்குமே தாரத்தை விட தாயை விட தாரம் தான் என்று சொல்லி சுமந்தவள் ஒரு தாய் என்றால் உங்களை சுமப்பவள் மனைவி சார். வளர்த்தவள் தாய் என்றால் உங்களை வாழ வைப்பவள் மனைவி. கரு தந்து உயிர் தந்தவள் உங்க தாய்னா, கற்பு தந்து உங்களை கடைசி வரைக்கும் காத்து நிற்பவள் மனைவிதான் என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்தவங்களின் திருப்பாதங்களை பணிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு, அருமையான பாட்டு. மற்ற ஊருக்கும்
நம்ம ஊருக்கு ஒரே ஒரு வித்தியாசம்தான். மற்ற ஊர்னா பிடிக்கலைன்னா எந்திரிச்சு போயிடுவாங்க. இங்க அங்கேயே படுத்திருக்கிறாங்க. அப்பப்போ முடிச்சு பாக்குறாங்க, இன்னும் இங்க போகலைன்ட்டு அப்படின்னு படுத்துக்கிறாங்க. இதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம். சில ஊர்ல எல்லாம் பேச விட மாட்டாங்க. நேத்து ஒரு ஊர்ல பட்டிமன்றம் தான் ஆரம்பிச்சு ஒருத்த முன்னாடி விழுந்தான். நடுவுறா நீ அப்படின்னா, நடுவுறா 100 ரூபா அன்பளிப்பு பேர் சொல்லாத. திருப்பி 1/2 மணி நேரம் ஆச்சு. என்னை ஒருத்தன் சுரண்டனான். நான் பார்க்குறேன் அதே ஆள் சுற்றி வந்துட்டான். மறுபடியும் 150 ரூபா கொடுத்தான். ஒரே ஆள் 250 ரூபா அன்பளிப்பு கொடுத்தான். எல்லாம் பட்டிமன்றம் முடிச்சு வீட்டுக்கு போயிட்டாங்க. அவன் மட்டும் போகலை யாரான்னு கேட்டேன். போதையில் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். பொண்டாட்டி திட்டுவா, திருப்பி தந்துரு. நான் என்னடா பண்றதுன்னு கேட்குறேன். 3 மணி நேரம் வச்சிருந்தா இல்லை 10 ரூபா சேர்த்து கொடுன்னு கேட்குறாங்க. அவன் யாரான்னு பார்த்தா கொரோனாவில் வட்டிக்கு விட்டு போண்டியா போனவனா இருக்கான். என்கிட்ட வசூல் பண்ண தெரிகிறான். நானே வசூல் பண்ண முடியாம தான் ஊரா பையத்துக்கு சுத்துறேன். இப்ப நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க. குடும்பத்தின் தூணாக இருப்பது பெற்ற தாயா, கட்டிய மனைவியா? தாயா தாரம்? உண்மையில இவங்க சொல்ற பார்க்கும்போது அவங்க பக்கம் சரியா தெரியுது. பொண்டாட்டினால தொந்தரவு சார். உண்மை. எல்லாரும் அவன் பொண்டாட்டி ஊருக்கு போறோம்னு சொன்னா எல்லாம் சந்தோஷப்படுறான். ஏன் கொண்டு பசியேத்தி விட்டுட்டு வர்றான். பசியேத்தி விட்டு மச்சானுக்கு போன் பண்ணி வேற கேட்கறான், உங்க அக்கா வந்துருச்சா? பாசம் இல்ல, பசியெல்லாம் பாதியில திருப்பி வந்து தொலைஞ்சுவானேன்னு தான். என் பொண்டாட்டி போன வாரம் ஊருக்கு போறோம்னா ஓடின்ட்டேன். ஒரு வாரத்துல திருப்பி வர்றேன்னு போன் அடிக்கிறான். நேத்து வர்றேன், பத்தாடி வர்றாளா? வீட்டை கூட்டி பெருக்கி பாட்டையெல்லாம் பக்கத்து வீட்டுல தூக்கி போட்டு அவங்க அடிச்சு கிடக்குறாங்க. எப்படி வந்துச்சுன்னே தெரியாம எல்லாம் சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு எல்லாம் கிளப்பி விட்டேன். வந்தவன் வீட்டை பூரா சுத்தி பார்த்தா ஒரு எவிடன்ஸும் கிடையாது. நேர சமயக்கட்டுக்குள்ள போனவன் வந்து என் சட்டையை பிடிச்சிக்கிட்டா. சிகரெட் குடிச்சியா? இல்லை. உண்மை சொல்லி சிகரெட் குடிச்சியா? சத்தியம் பண்ணு. குடிச்சேன். எத்தனை? 3, 5, 5. எப்படி கண்டுபிடிச்சான்னு கேட்குறேன். தீப்பெட்டியில 60 குச்சி இருந்துச்சு, இப்போ 55 குச்சி அர்த்தம் போட்டு வைக்கிறாங்க. என்ன பொறுப்பு? அதுக்காக நான் சிகரெட் குடிக்கிறேன் நிப்பாட்டிட்டேன். டெக்னிக்க மாத்திட்டேன். கேஸ் அடுப்புல லைட்டர்ல பேப்பரை பிடிச்சி குடிச்சுக்கிட்டு வேலையை காட்டு. ஆனா தாய் எப்படிப்பட்டவள், மனைவி எப்படிப்பட்டவள்? உண்மையிலே அரண்மனை போல வீடு கட்டினாலும் அங்கே அம்மா இல்லை என்றால் அது அனாதை இல்லம் தான் என்பது. பெற்ற தாய் எப்படிப்பட்டவள்? உண்மையிலே ஏதாவது வாங்கி கொடுத்தால் சந்தோஷப்படுபவள் மனைவி, ஏதாவது வாங்கி கொடுத்தால் சந்தோஷப்படுபவள் பிள்ளை, ஏதாவது வாங்கி கொடுத்தால் சந்தோஷப்படுபவள் சகோதரி, ஏதாவது வாங்கி கொடுத்தால் சந்தோஷப்படுபவன் சகோதரன். ஆனால் என்ன வேண்டும் என்று கேட்டாலே சந்தோஷப்படக்கூடியவள் நாம் பெற்ற தாயாக மட்டும்தான் இருக்க முடியும். என்னம்மா வேணும்? நீ நல்லா இருந்தா போதும்டா சாமி. இதுதான் பெத்த தாயோட வார்த்தை. உண்மையில 50,000 ரூபாய்க்கு பட்டுச்சேலை கட்டி இருந்தாலும் புள்ள மூக்கு ஒடிக்கிட்டு ஒடியாந்துச்சுன்னா அந்த முந்தானை எடுத்து 50,000 ரூபாய் பட்டுச்சேலைன்னு பார்க்க மாட்டா. அந்த மூக்கை சிந்தி பிள்ளை முகத்தை துடைத்து விடக்கூடியவள் தான் பெற்ற தாய் என்ற ஒரு தெய்வம். உண்மையில நம்ம நினைக்கிறோம் பெற்ற தாய் எப்படிப்பட்டவள், நம்ம என்ன பண்ணுவோம், எப்படி வளருவோம்னே தெரியாது. அந்த பிள்ளைகளுக்கு பேச்சு சொல்லி கொடுப்பா பாருங்க, அது அந்த பெற்ற தாய் கிட்ட தான் தெரியும். அந்த செட்டு பையலுக்கு 1.5 வயசு பிள்ளையெல்லாம் பேசும், இந்த பிள்ளை பேசாது. இந்த தாய் பிள்ளைய தூக்கி வச்சுக்கிட்டு அம்மா சொல்லு, அத்தை 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 சொல்லு, அத்தை சொல்லு, அத்தை சொல்லு. அந்த பிள்ளையோட முகத்தையே பாப்பா. எப்ப அந்த பிள்ளை நாக்க அசைக்கும், அத்தைன்னு சொல்லும். அந்த ஒரு பிள்ளை 8 வயசுல 8 மாதத்துல நடந்துரும். ஒரு பிள்ளை 1.5 வயசு வரை நடக்க மாட்டான். என் பிள்ளை நடந்துருவான்னு சுடுதண்ணியை ஊற்றி காலில் எண்ணெயை தேய்ச்சி 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 அந்த பிள்ளைய நடக்க விட்டு அதை சந்தோஷப்படக்கூடியவர் தான் நம்ம பெற்ற தாய் என்கிற தெய்வம். படிக்க மாட்டான், ஊர் சுத்துவான். எல்லாரும் சொல்லுவாங்க அந்த பையன் படிக்க மாட்டான். நான் பெற்ற தாய் மட்டும் ஒருபோதும் நம்பிக்கையை இழக்க மாட்டான். என் பிள்ளை படித்து அவனும் வேலைக்கு செல்வான் என்று அவனை உயரிய சிந்தனையோடு பார்க்கக்கூடியவள் பெற்ற தாயாக மட்டும் தான் இருக்க முடியும். நண்பர்கள் பொழுதுக்கு வேலை பார்ப்பா, வேலை பார்த்துட்டு போய் வீட்டுல தூங்குவா, சரியில்லை.
அவள் கல்லை கொண்டு அடிச்சா கூட எந்திரிக்க மாட்டான், அவ்வளவு உடம்பு டயர்டா இருக்கும். ஆனா பச்சை புள்ள ஒண்ணு சின்ன எறும்பு கடிச்சு அப்படின்னா கூட வாரி சுருட்டி எடுத்து அணைத்துக் கொள்பவள் நம்மை பெற்ற தாய் என்கிறது. ஒரு அம்மாவுக்கு பிரசவ வலி இருந்துருச்சு, ஆஸ்பத்திரியில சேர்த்தாங்க. கடுமையான பிரசவ வலி. 3 மணி நேரம் போராடி அந்த குழந்தைய பிரசவம் பார்த்துட்டாங்க. கடைசியில டாக்டர் இந்த தாய்க்கும் பிள்ளைக்குமான தொப்புள் கொடியை நறுக்க போறாரு. அந்த நறுக்க போகும்போது அந்த தாய் சொல்றான், சார் வலிக்காம கட் பண்ணுங்க அப்படிங்கிறான். டாக்டர் சொல்ல 3 மணி நேரம் இவ்வளவு பிரசவ வலியை போராடினியம்மா, இதை உன்னால பொறுக்க முடியாதா அப்படி கேட்கும்போது அந்த தாய் சொன்னான், நான் பொறுத்துக்கிறேன் ஐயா, ஆனா அந்த பச்சை புள்ள பொறுத்துக்காது, அதுக்கு வலிக்காம அந்த தொப்புள் கொடியை நறுக்குன்னு சொன்னான். உண்மையிலே அப்படிப்பட்ட தாய் ஒவ்வொரு குடும்பத்திலும் தூணாக இருக்கிற பொழுதுதான் குடும்பத்தின் மகிழ்ச்சி அடைகிற காரணத்தால் குடும்பத்தின் தூணாக இருப்பது பெற்ற தாயை என்று நான் தீர்ப்பளிக்க முடியாது. அப்ப தாரம்னா என்னன்னு பார்க்கணும். கோவக்காரம்மா அந்த அம்மா பார்த்தேன், 60 அடி தென்னை மரம் ஏறிச்சு, வெட்டி போட்டிருந்தாங்க, இப்படி ஏறி போச்சு. இப்ப மனைவி என்பவள் யார் என்று பார்க்க வேண்டும். உண்மையிலே இப்ப பட்டிமன்றம் முடியும், இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல முடிப்பேன். நான் ஒரு 3 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுவேன். காலிங் பெல் அடிப்பேன், என் மனைவி கதவை திறப்பான், வாங்க மகாராஜா, அம்பேத்கர் பட்டிமன்றம் சென்றீர்களே, எப்படி இருந்தது அப்படியா கேப்பா. போத்தனா பைதுக்கிட்டு ஊர் சுத்திரியாடா, ஊர் சுத்தி போல மஞ்சனா, நீ ஊர் சுத்தி போயிருக்கா அப்படின்னு திட்டுவோம். இதே முகம் கொஞ்சம் வாட்டமா இருந்துச்சு, கவலையா இருந்துச்சு இல்லையா, ஒரு மாதிரியா இருக்கியம்மா, என்னம்மா என்னால சரியா பேச முடியலம்மா அப்படின்னா, சூடா பாலை ஆத்தி கொடுத்து போய் படியா, நாளைக்கே குளமங்கத்துல பட்டிமன்றம் இருக்கும்பா. வாழ்க்கையில் நான் தோற்று போகின்ற பொழுது என்னை தேற்றுவது என் மனைவி என்கிற தாரம், இல்லைன்னு சொல்ல முடியாது. தொழில் பண்றோம், வியாபாரம் பண்றோம், நஷ்டம் ஆயிடுது. வீட்டில் போய் தனிமரமா நிற்கும் போது நம்மளோட சேர்ந்து ஊர் சுத்தினம் வருவானா, நம்மளோட சேர்ந்து தண்ணி அடிச்சவன் வருவானா, நம்மளோட வாங்கி சாப்பிட்டவன் வருவானா. தனிமரமா நிற்கும் போது அந்த கட்டின மனைவி ஒடியாந்து கேட்பா, ஏங்க ஒரு மாதிரியா இருக்கே, நான் எல்லாத்தையும் இழந்துட்டேனே, எல்லாம் தோத்துட்டேனே, எல்லாம் நஷ்டமாயிடுச்சே, எப்படி நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன். கண் கலங்கும் போது கையில கழுத்துல கிடக்கிறத கலட்டி கொடுத்து, தான் சிறுபாடு சேர்த்து வச்சிருந்த பணத்தை கொடுத்து, உனக்காக நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவள் நம் கட்டிய மனைவியாக மட்டும்தான் இருக்க முடியும். சார் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நாங்கள் மனைவியை நிறைய கேலி பண்ணோம், கிண்டல் பண்ணோம். ஆனா இந்த மனைவியினுடைய அருமையை எப்ப தெரியுமா யோசிக்கணும். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, மனைவி இருக்கிற வரைக்கும் தான் சார் என்ன சாப்பிடலான்னு யோசிக்க தோணும். இந்த மனைவி போயிட்டான்னு வச்சுக்கோங்க, எங்கே சாப்பிடலான்னு தான் சார் யோசிக்க தோணும். மனைவி இருக்க வரைக்கும் தான் சார் வீட்டுல பாய், அந்த மனைவி போயிட்டான்னா திண்ணையில தான் பாய். நாங்க நிறைய கேள்வி பண்ணோம். மனைவியுடைய அருமையை யார்கிட்ட கேட்கணும் தெரியுமா? வயதான காலத்திலே தன் மனைவியை இழந்து விட்டு ஒருவேளை சோற்றுக்காக ஒவ்வொரு இடமாக அலைகிறானே, அந்த தகப்பனை கேட்டு பாருங்கள், மகனி உங்கள் மனைவியுடைய அருமை என்னவென்பது. நண்பர்களே, ஒரு மனைவியை இழந்தவன் எப்படியெல்லாம் பாடுபடுகிறான், அவன் எப்படியெல்லாம் சிரமப்படுகிறான் என்பதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். என் தந்தை 87 வயதில் இறந்து போனார். எங்க அப்பா 87 வயசுல இறந்தாங்க. எங்க அப்பா இறக்கிறதுக்கு 13 வருஷத்துக்கு முன்பாக என்னை பெற்ற தாய் இறந்தார். நாங்க எல்லா செல்வாக்கு இருக்கு, பணம் இருக்கு, நகை இருக்கு, எங்க அப்பா பார்த்துக்கிற எல்லா ஆட்களும் இருக்கிறார்கள். ஆனால் இறந்தது என் தாய் மட்டும்தான். கறி மீன் எல்லாம் தினம் நான்வெஜ் சாப்பிட்ற குடும்பம் நாங்க. அப்படியே எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் சாப்பாடை போட்டு வச்சு நாங்க பக்கத்துல எல்லாரும் உட்கார்ந்துருப்போம். நான், என்னுடைய சகோதரிகள், எங்க அப்பாவோட சகோதரிகள். ஒரு வாய் எடுத்து அப்படியே சாப்பாடு வாயில வைப்பாரு. அவர் அறியாம கண்ணீர் ஓடிக்கிட்டே இருக்கும். அதை யாராலும் நிவர்த்தி செய்ய முடியாது நண்பர்களே. எந்த பணத்தாலும் அதை சரி செய்ய முடியாது, எந்த உறவுகளாலும் அதை சரி செய்து விட முடியாது. பிள்ளையாக இருக்கட்டும், தன் தந்தைக்காக உயிரை கொடுக்கிற பிள்ளையாக இருக்கட்டும்,
தன் தந்தைக்காக உயிருக்கு கொடுக்கிற மகளாக இருக்கட்டும், தன் தந்தைக்காக உயிருக்கு கொடுக்கிற சகோதரியாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், ஆனால் உயிரைத்தான் அவர்கள் கொடுப்பார்கள். ஆனால் கட்டிய மனைவி தன் உடலையே கணவனுக்காக கொடுத்திருக்கிறாள். அதை யாராலும் அந்த உணர்வை, அந்த பிரிவை யாராலும் எந்த பணத்தாலும் செய்து விட முடியாது. அவர் பெரிய ரசிகராக இருக்கலாம். ஒரு படம் அவருடைய சோகத்தை தணிக்கும் என்றால் தணிக்காது. ஒரு பட்டிமன்றம் அவருடைய சோகத்தை தணிக்கும் என்றால் தணித்து விட முடியாது. கோடி கோடியான பணம் அவருடைய சோகத்தை தணிக்கும் என்றால் தணித்து விட முடியாது. அவர் போட்டிருக்கிற நகை எதுவுமே அவருடைய சோகத்தை தணித்து விட முடியாது. நண்பர்களே, அவருடைய பிரிவை அவரே சகிக்க முடியாது. அவரால் மட்டுமே காலப்போக்கில் அதை மாற்றிக்கொள்ள முடியும். என் தந்தை இறந்து, எங்க அம்மா இறந்து 13 வருஷம் வரை என் தந்தை என்னோடு இருந்தார் என்றால் அதை நான் காப்பாற்றப்பட்ட பாடு எனக்கு தெரியும். தினந்தோறும் நாங்கள் வேலைக்கு சென்று விடுவோம். நான், என் மனைவி இருவரும் வேலை பார்க்கிறோம். இருவரும் வேலைக்கு போயிடுவோம். எங்க அப்பாவை பார்த்துக்கிறதுக்காக எங்க அத்தை, அவங்களோட பிறந்த அத்தைய, எங்க அப்பாவோட பிறந்த அக்கா, என்னுடைய அத்தைய தினந்தோறும் காலையில 8:30 மணிக்கு எங்க அத்தை வீட்டுல போய் கூட்டியாந்து எங்க அப்பாவோட உட்கார வச்சுட்டு பேசிக்கிட்டுன்னு சொல்லி 4:30 மணிக்கு நாங்க வர்ற வரைக்கும் எங்க அத்தை இருப்பான். அப்படி ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை. உண்மையிலே நண்பர்களே, மனைவி என்பவர் உண்மையிலே அதை இழந்து பார்த்தால்தான் அவருடைய வேதனையும் வலியும் யாருக்கா இருந்தாலும் புரியும். நண்பர்களே, உண்மையிலே மனைவி இருக்கும்போது தெரியாது. அந்த மனைவி என்பவள் நம்மை விட்டு பிரிகிற போதுதான் தெரியும். உண்மையிலே நாம் அமரம் அடி கொடுத்தவள், நாம் அமரம் அடி கொடுத்தவள் நம்முடைய தாய் என்றால், நாம் உயரப்படியாக இருந்தவள் நாம் கட்டிய மனைவியாக மட்டும்தான் இருக்கிறோம். சார், மனைவிக்கும் தாய்க்கும் என்ன சார் வித்தியாசம்? பெத்தா வளர்த்தா, தாய் நம்மளை வளர்த்தா அது அவளுடைய கடமை. இப்ப பெற்ற தாய் நம்மளோட எத்தனை வருஷம் வர முடியும்? நம்மளோட தொடர்ந்து எத்தனை வருஷம் நம்மளோட இருப்பாங்க? நம்ம ஒரு 40 வயசு ஆகுற வரைக்கும் நம்ம அம்மா நம்மளோட இருப்பாங்களா? நம்ம ஒரு 50 வயசு ஆகுற வரைக்கும் நம்ம அம்மா நம்மளோட இருப்பாங்களா? அப்புறம் அந்த தெய்வத்தோட தெய்வமா நம்ம தாய் போய் சேர்ந்துருவாங்க. இப்ப சாதாரணமா ஒரு வீட்டுல 4 பையன் இங்க இருக்காங்கன்னு வச்சுங்க. ஒரு தாய்க்கு 4 பிள்ளை, ஒரு தாய்க்கு 4 பிள்ளை இருக்காங்க. ஏதோ ஒரு கெட்ட நேரம் அந்த மூத்த பையன் இறந்துடுறான்னு வச்சுக்கோங்க. கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த பையன் இறந்துடுறான். அந்த தாய் என்ன பண்ணுவா? 1 மாசம் எங்கேயும் போகாம வீட்டுல உட்காந்துருப்போம். அதுக்கப்புறம் இன்னொரு மகன் வீட்டுக்கு போவா, இன்னொரு மகன் வீட்டுக்கு போவா, ஒரு கல்யாணத்துக்கு போவா, ஒரு கும்பாசத்துக்கு போவா, நல்லதுக்கு போவா, எல்லாத்துக்கும் போய் அவன் முன்னாடி நிற்பான். ஆனால் கணவனை இழந்த கட்டிய மனைவி, அவன் கணவனை இழந்து விட்டால் கடைசி காலம் வரை நல்லதுக்கு எதுக்கும் போக முடியாம பின்னாடியே ஒதுங்கி இருந்து அந்த குடும்பத்திற்காக தூணாக உழைத்துக் கொண்டிருப்பவள் கட்டிய மனைவி என்பதை ஒருபோதும் மறுக்க முடியாது. பெற்ற தாய் என்பவள் நம் வாழ்க்கையிலே, நம் குடும்பத்திலே ஒரு குறிப்பிட்ட காலம் வரை வரக்கூடியவள். அதன் பிறகு அவர் அந்த தெய்வத்தோடு தெய்வமாக போய் அமர்ந்து கொள்கிறாள். ஆனால் கடைசி வரை அந்த பெற்ற தாய்க்கு பிறகு கடைசி வரை தூணாக இருந்து அந்த குடும்பத்தை வழிநடத்தக்கூடியவள் கட்டிய மனைவியே என்று தீர்ப்பளித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறோம். வாய்ப்பு இருந்தால் மீண்டும் பல தலைப்புகளை சந்திப்போம். இதோ தொடர்கிறார் படுகள கதாநாயகன்.